இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தான் 35 வருடங்களாக இப்படி ஒருவருக்கு தான் காத்திருந்திருப்பார் என்று அவதானிகள் கூறுகிறார்கள். அதாவது யார் அமெரிக்காவில் தண்ட வலைக்கு வந்து சிக்குவார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறார். கடந்த வாரம் 6 மணத்தியாலத்துக்கு ஒருக்கா இஸ்ரேலுக்கு அடித்தார்கள். இந்த வாரம் 3 மணத்தியாலத்துக்கு ஒருக்கா ஈரான் எண்ணெய் இப்போதும் இந்தியாவுக்கு போகிறது. ஏன் இதுவரை இஸ்ரேலால் தாக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த டேங்கர் தான் அமெரிக்கா வான்படையின் முதுகெலும். இந்த டேங்கர் இல்லாட்டி குண்டு வீச்சை நடத்த முடியாது. இந்த ஈரானுக்கு சென்று குண்டு வீசுவது என்பது நீண்ட தூரம் பறக்க வேண்டும். இது உண்மையில் இந்த போரின் முடிவு அமெரிக்காவின் பலத்துக்கு, அமெரிக்காவின் அந்த இமேஜ், மற்றது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அதன் பவர் எல்லாத்துக்கும் விழக்கூடிய ஒரு பெரிய அடியாகத்தான் இருக்க போகுது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. லங்காஸ்ரீயின் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரானை நோக்கிய யுத்தம் என்பது இன்று ஏறுமுகத்தில் இருக்கிறதா, இறங்கு முகத்தில் இருக்கின்றனவா என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் அமெரிக்க இஸ்ரேலினுடைய இராணுவ ரீதியான முன்னாயத்தங்களும் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த யுத்த களமுனையில் ஈடு செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றனவா, அல்லது இந்த யுத்த களமுனை ஒட்டுமொத்தத்தில் அனைவரின் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பால் கைமீறி சென்று விட்டதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இதில் 3 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, இவர்களால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை. இரண்டாவது, இந்த யுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியவில்லை, கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. அந்த கட்டுப்பாடு இப்போது ஈரான் கையில் இருக்கிறது. மூன்றாவது, அதிலிருந்து வெளிவரவும் முடியவில்லை. இந்த 3 சிக்கல்களுக்கையும் மாட்டிப்பட்டு நிற்கிறார்கள். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தான் 35 வருடங்களாக இப்படி ஒருவருக்கு தான் காத்திருந்திருப்பார் என்று அவதானிகள் கூறுகிறார்கள். அதாவது யார் அமெரிக்காவில் தண்ட வலைக்கு வந்து சிக்குவார்கள் என்று. அதே போல டொனால்ட் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறார். இன்று டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேட்டியை எல்லோரும் பார்த்தால் தெரியும், அந்த ஊடக சந்திப்பை பார்த்தால் தெரியும். அவர் சீனாவிடம் போய் உதவி கேட்கின்றார். அதாவது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு மிகவும் எதிரான நாடுகள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா தான் முதன்மையான நாடு என்று கூறினார். அமெரிக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்று கூறினார். அமெரிக்காண்ட படை உலகிலேயே மிகச்சிறந்தது என்று கூறினார். ஆனால் இன்று ஒரு 21 மைல் அகலமுள்ள ஒரு கால்வாயை திறப்பதற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கடற்படையினரையும் உதவி கேட்கிறார். நேட்டோவின் கேட்டபோது அவர் கேட்டது ஒன்றுதான், நாங்கள் உக்ரைன் சண்டையில் உங்களுக்கு உதவினோம், எங்களுக்கு நீங்கள் இந்த இதில் உதவ வேண்டும் என்ற தொனியில் தான் பேசியிருந்தார். அதற்கு ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னது ஒன்றுதான், உங்கள்கிட்ட இல்லாத கடற்படை கப்பல்களை விட அதிக வலுவான கப்பல்கள் எங்களிடம் இல்லை. ஃப்ரிகேட்டாக இருக்கலாம், டிஸ்ட்ரோயர்ஸாக இருக்கலாம், அது உங்கள்கிட்ட இருப்பதை விட வலுவானது எங்களிடம் இல்லை. இந்த பேருக்கு நாங்கள் நேட்டோ இந்த போருக்குள் இல்லை என்று கூறிவிட்டார்கள். எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். ஆனாலும் காத்திருக்கின்றார். இப்போ பிரித்தானியாவின் பிரதமர் ஹியர் ஸ்டாமர் கூறியிருக்கிறார், தான் தங்களோட டீமோட கதைச்சி சொல்லுவேன் என்று. அதுக்கு ட்ரம்ப் கேட்டது ஒன்றுதான், என்னென்று சொன்னால், நீ தானே பிரைம் மினிஸ்டர், பிரதமர், பிறகு என் டீமை கேட்கணும் என்ற துணியில் பேசியிருந்தார். என்னென்று சொன்னால், இந்த போரை ஈரான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. வடிவாக அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தாக்குதலை பார்த்தால், இவர்களுக்கு இந்த தாக்குதலில் முதலில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 900 தாக்குதல்களை நடத்தினார்கள். ஆனால் இப்போது தாக்குதல்கள் வெகுவாக குறைந்து விட்டது. அதே சமயம் சொல்கிறார்கள் ஈரான் தாக்குதல்களும் குறைந்து விட்டது. உண்மைதான். ஏனென்று சொன்னால் ஆயுதங்கள் தேவை. இப்ப பிரான்ஸ் கூறுகிறது என்னன்னு சொன்னால், தன் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, குறைஞ்சு ஒன்று வந்தது. எங்க பிரான்ஸ் சண்டைக்கு போனது ஒன்று பார்த்தா இல்ல,
யுஏஇக்கு மேல பறக்கிற ட்ரோன்களை சுடுறதுக்கு பிரான்ஸ் தன் ரஃபேல் விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறது. அதில் இருக்கிற ஏவுகணைகளை, அது ஒரு ஏவுகணை $8,00,000 ஒரு ஏவுகணை. அது தயாரிக்கிறதுண்டா இப்போதைக்கு இயலாத காரியம். அப்ப யுஏஇட்ட இல்லையோ ஏவுகணை என்று பார்த்தா யுஏஇட்ட இருந்தது ஏவுகணை. ஆனால் 890 ஈரான் ஏவுகணையை சுடுறதுக்கு 2000 பெட்ரியாட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெட்ரியாட் $3 மில்லியன் தொடக்கம் $6 மில்லியன். அப்ப ஆனால் அதே போல ஈரானும் தன்னுடைய உடனடியாக ஆயுத பலத்தை இழக்க விரும்புது. அப்ப என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் 10-5 குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேல் இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அதாவது கடந்த வாரம் 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா இஸ்ரேலுக்கு அடித்தார்கள். இந்த வாரம் 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா 2 மிசைல்ஸ் போகும், 3 ஆளில்லா தாக்குதல் போகும் என்று சொன்னால் இந்த நாட்டின் அன்றாட வாழ்க்கை முற்றாக ஒரு முடங்கப்பட்ட நிலையாகத்தான் இருக்கின்றது. மிடில் ஈஸ்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய கிழக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை நாடுகளும் ஒரு சேஃப் ஹெவன் என்று கூறுறது துபாய். துபாயை அது துபாயில இன்வெஸ்ட்மெண்ட், துபாய் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், விமான போக்குவரத்தாக இருக்கலாம், எல்லாத்திலும் ஒரு நம்பர் 1 இருந்தவர்கள் இன்று அத்தனையும் உடங்கி விழுந்த நிலையாக மாற இருக்கின்றது. இப்ப ஈரான் இதுல என்னத்தை பயன்படுத்து என்று சொன்னால், தனிய படை பலத்தை மட்டும் அவர்கள் நம்பவில்லை, பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். உலகத்தின் குடல் வலையை நசித்து பிடிக்கிறார்கள் எல்லோரும். இன்று இந்தியா இரகசியமாக பேச்சு நடத்துகிறது, துருக்கி இரகசியமாக பேச்சு நடத்துகிறது, பிரான்ஸ் இரகசியமாக ஈரானுடன் பேச்சு நடத்துகிறது. இப்போது ட்ரம்புக்கு தொலைபேசி எடுப்பவர்களை விட ஈரான் வெளிவார அமைச்சருக்கும் ஈரான் அரசு தலைவரோடு கதைக்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் உலகத்தில். நீங்கள் இப்போது ஈரானோடு கதைப்பவர்களுடைய தொகை அதிகரித்திருப்பதாக கூறினீர்கள். ஆனாலும் கூட அந்த தாக்குதல் தன்மை என்பது குறைந்த பாடில்லை. 6 மணித்தியாலங்களை என்று இஸ்ரேல் மீது 3 மணித்தியாலமாக தாக்குதல் தொடர்வதாகவும் குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட மத்திய கிழக்கு பகுதியிலே அதிசக்தி வாய்ந்த ஒரு விமானம் ஈரானால் வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும், அதே நேரம் ஈரான் ஜனாதிபதியினுடைய விமானத்தை அமெரிக்க தரப்பினர் வீழ்த்தி இருப்பதாகவும் 2 தகவல்கள் கூறப்படுகின்றன. 2 தகவல்களும் உண்மைதானா? மத்திய கிழக்கு பகுதியிலே வீழ்த்தப்பட்ட விமானத்தின் சிறப்புகள் என்ன? ஈரான் ஜனாதிபதியின் விமானம் வீழ்த்தப்பட்டதில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட செய்திகள் என்னவாக இருக்கிறது? அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த தாக்குதல்களை செய்கிறார்களோ அதற்கு உடனடியாகவே பதில் தாக்குதலை ஈரான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஈரான் வான்படை தளத்தில் இருந்த டேங்கர் விமானங்கள் தாக்கப்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மார்ச் 13ஆம் தேதி 2 டேங்கர் விமானங்கள் சுடப்பட்டன இங்கு ஈராக்கில் வைத்து. ஒன்று விழுந்தது, 6 பேர் கொல்லப்பட்டார்கள், ஒன்று சேதத்துடன் தப்பி பென்கோரியர் விமான நிலையத்தில் இறங்கியது. அதற்கு அடுத்த நாள் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் வைத்து 5 டேங்கர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 நாளைக்குள் 7 டேங்கர்களை அமெரிக்கா இழந்தது. டேங்கர்கள் அமெரிக்காவின் வான்படையின் முதுகெலும்பு. என்று சொன்னால் F-16, F-15 போன்ற விமானங்கள் ஒரு குறுகிய தூர வீச்சு கொண்டவை. அவை குண்டு வீசி விட்டு வர வேண்டும் என்று சொன்னால் டேங்கர் இடைக்க ஃபியூவல் நிரப்ப வேண்டும். ஏன் B-1 விமானம் கூட இடையில் ஃபியூவல் டேங்கர், அதாவது டேங்கர் என்றது நடமாடும் பெட்ரோல் ஸ்டேஷன். அப்ப அது அமெரிக்காட்ட 470 தான் நிற்குது. அதுல 2 நாள் இடைவெளி இல்லை. இப்ப டேங்கர் எண்ணிக்கை குறைஞ்சது என்று சொன்னால் ஈரான்ல குண்டு வீச்சு எண்ணிக்கை குறையும். அப்ப எப்படி அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள்? ஒரு 15 குண்டு வீச்சு விமானத்தை சுடுறதை விட 5 டேங்கரை சுடுறதா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதை வடிவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற அந்த நிலையில் தான் இஸ்ரேல் இப்போது ஈரான் அரச தலைவற்ற சிறப்பு விமானம், அந்த ஒவ்வொரு நாடுகளிலும் அரசு தலைவர்கள் தங்களுக்குரிய ஒரு விமானம் இருக்கு அவர்களுக்கு, ஏர்பஸ் 340 அந்த விமானத்தை குண்டு வீசி இருக்கிறார்கள் தரையில் வைத்து. ஆனால் உடனடியாகவே பதிலடியாக யுஏஇடம் இருந்த சாப் குளோப் ஐ என்ற விமானம், கிட்டத்தட்ட $1 பில்லியன் பெறுமதியான விமானம், அது புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது, நெறிப்படுத்துவது என்று சொல்லி மத்திய கிழக்குக்கு ஒன்றுதான் அந்த விமானம் இருந்தது. மத்திய கிழக்கு முழுத்திலுக்கும் ஒரு விமானத்தை தான் வைத்திருந்தவர்கள். அந்த விமானத்தை ஷஹீத் 136 அடித்து இன்று அந்த விமானம் அழிவடைந்ததாக கூறப்படுது. அதே சமயம் யுஏஇ அதாவது எண்ணெய் வயல் ஃபுஜூரா எண்ணெய் வயலாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியா எண்ணெய் வயலாக இருக்கலாம், ஈராக்கில் இருக்கின்ற மஞ்ச்னூன் எண்ணெய், அது
பிரித்தானியாவின் எல்லாவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஈரான் எண்ணெய் இப்போதும் இந்தியாவுக்கு போகிறது. ஏன் இதுவரை இஸ்ரேலால் தாக்க முடியவில்லை என்று சொன்னால், எண்ணெய் வயல் தாக்கினால் வளைகுடாவில் இருக்கிற அத்தனை எண்ணெய் வயல்களும் தாக்கப்படும் என்று ஈரான் சொல்லிவிட்டது. அடிக்கு அடி பதிலாக இருக்கும் போது இப்போது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எனவேதான் அரசதளவற்ற விமானத்தை தாக்கினார்கள். இப்போது யுஏஇ மிக நவீன விமானம் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யுஏஇ விமானம் என்றாலும் அந்த யுஏஇ விமானம் மேற்கு அமெரிக்க படையினர் அல்லது மேற்குலக படையினர் தான் அதனை பயன்படுத்துவதென்று. ஏனென்றால் அப்ரஹாம் அக்கோர்ட் உடன்பாட்டில் கூட யுஏஇ தான் முதல் சைன் பண்ணினது இஸ்ரேலுடனான. இப்போ யுஏஇ இப்போ பார்த்தீங்கன்னா தாக்குதல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டார், ஓமான், யுஏஇ என்று பார்த்தால் யுஏஇக்கு தான் தாக்குதல் கூடமாக இருக்கிறதே தவிர மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட விமானத்தின் இழப்பு என்பது யுஏஇக்கு என்று பார்க்க முடியுமா, அல்லது இந்த இழப்பை அமெரிக்காவின் இழப்பாக பார்க்கலாம்? உண்மையில் அது அமெரிக்காவின் இழப்பு தான். என்று சொன்னால் யுஏஇ இப்போ அமெரிக்காவின் எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களிடம் இருக்கின்றது முழுக்க மேற்குலகத்தின் ஆயுதங்கள் தான். F-15 இருக்கலாம், F-16 இருக்கலாம், பெட்ரியாட் ஏவுகணையாக இருக்கலாம், தாட் ஏவுகணையாக இருக்கலாம். இது சாப் குளோப் ஐ சுவிட்சர்லாந்திலிருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விமானம். மிக குறைந்த சொற்பளவிலான விமானங்கள் தான் உலகிலேயே இருக்கின்றன. அப்ப அது எனவேதான் மத்திய கிழக்குக்கு ஒன்றை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது அமெரிக்கா தான் அதை மெயின்டைன் பண்ணுவார்கள். ஒன்று இப்ப அமெரிக்காவின் அப்காஸ் விமானத்தை போன்றது. அதுதான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். மேலே பறக்கிற விமானம் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியது, சேட்டலைட் தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடிய விமானங்கள். அப்ப அந்த விமானத்தின் இழப்புன்றது யுஏஇ என்பதை விட அமெரிக்கா இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் கூறக்கூடிய இதே கால பகுதியில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த விமானத்தையும் 6 விமானப்படையின் முக்கிய வீரர்களையும் இழந்திருக்கின்றது அமெரிக்கா. KC-135 எரிபொருள் நிரப்பக்கூடிய அது கிட்டத்தட்ட போர் விமானம் என்றுதான் போரியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் F-15 விமானங்கள் 3 இழந்திருக்கின்றது. KC-135 இன்னும் ஒரு விமானம் பகுதியளவு சேதத்தோடு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் ஒன்றிலே தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்க தரப்பில் 2 விமானங்களும் சேதத்துக்குள்ளாகியது என்கின்ற ஒரு தரப்பு கூறப்படுகிறது. உண்மையில் இந்த போர் விமானங்கள் இந்த போர்க்கால பகுதியில் இழப்பது என்பது எவ்வாறு போரியல் ரீதியாக ஒரு ஆபத்தாக பார்க்கிறீர்களா, அல்லது வளமையான ஒரு செயற்பாடாக பார்க்கிறீர்கள்? உண்மை என்னென்று சொன்னால், இந்த போர் விமானங்களை இழப்பது என்பது நீங்கள் பார்க்கலாம். முதலில், அதாவது சண்டை துவங்கின முதல் நாள் 3 F-15 ரக விமானங்கள் குவைத்தில் விழுந்திருந்தன. அது தங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று கூறினாலும் அதை ஈரான் தனது எலக்ட்ரானிக் வார்ஃபேரால அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுடுபட்டதாக கூறப்பட்டது. 3 விழுந்தது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த அமெரிக்கா MQ-9 என்ற ரப்பர் என்ற விமானம் அது கிட்டத்தட்ட $32 மில்லியன் பெறுமதியானது. அது மட்டுமல்லாது ஹேமாஸ் 900 ட்ரோன்ஸ், அது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இணைந்து தயாரிக்கிற ட்ரோன்ஸ், அதுகள் கிட்டத்தட்ட 21 ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இப்ப ஈரான் விமான எதிர்ப்பு படையணியை தாங்கள் முறியடித்து விட்டதாக அவர்கள் கூறினாலும் இன்று வரையிலும் கிட்டத்தட்ட 21 ட்ரோன்களை இழந்திருக்கிறார். அதே போலதான் இந்த நீங்கள் கூறிய KC-135 டேங்கர். இந்த டேங்கரை பொறுத்தவரையில் டேங்கர் தான் அமெரிக்கா வான்படையின் முதுகெலும்பு. என்னென்று சொன்னால் இந்த டேங்கர் இல்லாட்டி குண்டு வீச்சை நடத்த முடியாது. ஈரானுக்கு சென்று குண்டு வீசுவது என்பது நீண்ட தூரம் பறக்க வேண்டும். இப்ப அப்ரஹாம் லிங்கன் கப்பல் 350 மைல்ல ஈரான்ல இருந்து நின்றது. ஏன் என்று சொன்னால் அதுல இருக்கிற F-18 சூப்பர்கானட் விமானம் 700 தொடக்கம் 800 மைல் கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அப்ப 350 கிலோமீட்டர்ல நின்றால் அதை போய் குண்டு வீசிட்டு இறங்கலாம். ஆனால் இப்ப அப்ரஹாம் லிங்கன் 1100 மைலுக்கு அங்கால நிக்குது. ஏனென்று சொன்னால் ஈரான் ஏவுகணை. அப்ப அங்கிருந்து இனி குண்டு வீச வேண்டும் என்று சொன்னால் இந்த டேங்கர் தேவை. எனவேதான் இந்த டேங்கரை ஈராக்கில் வைத்து ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படையினர், அதாவது உல்ஜா அல் டாம் பிரிகேட் என்று சொல்றது, அவர்கள் ஈரான் SA-67 என்ற ஏவுகணை, கிட்டத்தட்ட அந்த ஏவுகணை 1500 மீட்டருக்கு போகும் மேல, கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டருக்கு மேல சுடக்கூடிய அந்த ஏவுகணையால் சுட்டிருக்கிறார்கள். ஒரு விமானம் வீழ்ந்தது. அதில் கிட்டத்தட்ட 6 பேர் கொல்லப்பட்டார்கள், மேஜர் தர அதிகாரி உட்பட. ஒரு விமானம் சேதத்துடன் இஸ்ரேலுக்கு ஜோர்டானுக்களால் தப்பி இஸ்ரேலுக்கு போய் பான்கோரியர் விமான நிலையத்தில் இறங்கியது. அதுக்கு அடுத்த நாள் தான்
இந்த சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 16 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதில் அந்த விமானங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 5 விமானங்கள் அழிந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இதெல்லாம் துல்லியமாக நடக்கிறது. என்னென்றால் இப்ப இந்த சண்டை துவங்குவதற்கு முதல் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் 16 டேங்கர்களும் 3 E3 ஏர்லி வார்னிங் சிஸ்டம் விமானங்களும் அல் உதை அதாவது கட்டார் விமான நிலையத்தில் 16 டேங்கர்களும் இருப்பதை சீனாவின் செய்மதி படம் பிடித்து போட்டுவிட்டு, இப்ப சீனாவின் செய்மதி எல்லாவற்றையும் படம் பிடித்து போட அது இவர்களுக்கு இலகுவாக தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்க கூறிய போல இந்த KC-135 இழப்பு கிட்டத்தட்ட 7 விமானங்களை அமெரிக்கா இழந்திருப்பது இது இந்த தற்போதைய இழப்புகளில் அமெரிக்கா ஒரு சில நாட்களில் இருந்த அதிகமான விமானம் கிட்டத்தட்ட 3 F-15 விழுந்திருக்கின்றது. அதை விட இன்னொரு F-18 அப்ரஹாம் லிங்கன்ல இருந்து தரையிறங்கும் போது விழுந்திருக்கின்றது. இதுல கிட்டத்தட்ட இதுவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். 20 தொடக்கம் 30 வரையிலான ஆள் இல்லாத விமானம் என்றது நான் கூறுவது தாக்குதல் விமானம் இல்லை. இந்த விமானம் உளவு விமானங்கள் மிகவும் பெறுமதியானவை. ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை அமெரிக்கா விமானத்தின் பெறுமதி 32 மில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட $700 மில்லியன் இந்த ஒரு சில நாட்களுக்கு அமெரிக்கா இழந்திருக்கிறது இந்த விமானங்களால். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், UAE தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். UAE பொறுத்தவரையில் தாக்குதலுக்கான காரணங்கள் பலவேறுபட்ட விதத்தில் குறிப்பிட்டாலும் அமெரிக்காவினுடைய மிக பிரதானமான இராணுவ தளத்தில் இருந்து ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் அல்லது ஆபத்தினுடைய எதிரொலிதான் இந்த தாக்குதலினுடைய வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினம் UAE ஈரான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் நம்பகத்தன்மை என்ன, அல்லது இதற்கு முன்னர் ஈரான் இந்த நிலைப்பாடுகள் தொடர்பில் UAE மீது தொடர் தாக்குதலுக்கான காரணம்? UAE மீதான ஈரான் தொடர் தாக்குதலுக்கான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் UAE மீது ஈரான் கடுமையா மற்ற சவுதி அரேபியா ஏனைய நாடுகளை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் UAE மீது கடுமையாக தாக்கி இருக்கின்றது. அதுக்குரிய காரணத்தை நான் பிறகு வருகிறேன். UAE ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் உண்மைதான். UAE ஹிமாஸ் ரக, அதாவது ஹை மொபிலிட்டி மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர், அந்த லான்ச்சரால ஹாக் தீவுகள், அந்த தீவு தான் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கிய பகுதி. அதற்கு UAE தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க படையினர் தான் தாக்குதல் நடத்தியது ஹிமாஸ் ஏவுகணைகளை கொண்டு. அப்ப அது UAE அந்த இடத்தை கொடுத்தது ஈரான் கூறியது அது பிழை என்ற வழியால் தாக்குது. இருந்தாலும் UAE ஏன் தாக்குகிறது ஈரான் கடுமையாக என்று சொன்னால், UAE ஈரானுடன் ஒரு நட்புறவாக பழகிறது மாதிரி தான் இருந்தது. நான் 2017 துபாய்க்கு போகும்போது கூட நான் நண்பரிடம் போகும்போது சின்ன சின்ன போட்டுகள் நிற்கிறது, அதுல எலக்ட்ரானிக் ஃப்ரிட்ஜுகள் டிவிகள் எல்லாம் ஏற்றி தரப்பால் போட்டு மூடி இருக்கு. அப்ப நான் சொன்னது பார், இந்த ஏரியை கடந்தாங்கால ஈரானுக்கு போகுது, ஏன்னா அப்ப சாங்ஷன் ஈரானுடைய வாங்க முடியாது. அப்போ இவங்க இங்க இருந்து UAE இருந்தால் போகும் எல்லா சாமான்களும் கொண்டு போவாங்க, சின்ன சின்ன வள்ளங்கள்ல கொண்டு போவாங்க, விற்பாங்க. அதே போல UAE ஈரான் வெளிநாட்டுகள்ல பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் ஈரானால பே பண்ண முடியாது, என்னோட சாங்ஷன் இருக்கிறது, தடை இருக்கிறது. அப்ப UAEக்களால தான் அதை செய்து கொண்டிருந்தது. அப்ப UAE தான் அந்த நிதி கொடுக்கல் வாங்கல் இருந்தது. ஆனால் UAE இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விசுவாசமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் ஜனவரி மாதம் ஈரான்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 300 காவல்துறையினர் கொல்லப்பட்டார்கள், பெருமளவான மசூதிகள் எரிக்கப்பட்டன. ஈரான் அரசு விழக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. அதற்கு காரணம் UAE தான். இந்த ஈரான் பணங்களை வாங்கி, அதை தொடர்ச்சியாக வாங்கி ஈரான் நாணயத்தை விழ வைத்து அந்த புரட்சிக்கு, அதாவது அந்த மக்கள் புரட்சியின் ஊடாக ஈரானில் அரசை கவுக்க முற்பட்டது UAE. அதாவது சொன்னால் முதுகில் குத்திய நண்பன் என்று சொல்லி அது ஈரானுக்கு தெரியும். அந்த நடவடிக்கைக்கு ஒரு பதிலடியாகத்தான் இன்று ஈரான் UAE மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் UAE இந்த ஃபஜ்ரா துறைமுகமாக இருக்கலாம், துபாய் விமான நிலையமாக இருக்கலாம். இன்று கூட துபாய் விமான நிலையம் முற்றாக மூடப்பட்ட ஒரு நிலையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட துபாய் விமான நிலையம் ஒரு வருடத்துக்கு 90 மில்லியன் பயணிகள் போய் வருகிறார்கள். 90 மில்லியன் என்றது கிட்டத்தட்ட ஈரான் மொத்த சனத்தொகை ஒரு வருடத்துக்கு அதுக்குள்ள போய் வாருது.
അതിൻ്റെ ഇപ്പൊ ദുബായിന്റെ പങ്കുചந்தை 20% വിழுந்து விட்டது, 21%. துபாயின் ரியல் எஸ்டேட் 35% விழுந்து விட்டது. சுற்றுலாத்துறை 60-70% இல்லை, 100% போனாலும் இல்லை. முதலீட்டாளர்கள் தப்பி ஓடுகிறார்கள். வான் போக்குவரத்து கிட்டத்தட்ட 60-70% முடங்கிவிட்டது. எண்ணெய் உற்பத்தி 60% வீழ்ந்து விட்டது. இப்ப யுஏஇ அதற்குரிய விலையை செலுத்தி கொண்டிருக்கிறது. அப்படியே இனிவரப் போகின்ற நாட்களில் இந்த நிலை நீடித்தால் அங்க இருக்கக்கூடிய சேக்கள் அல்லது முதலாளிமார் அனைவரும் ஒட்டகமும் ஆடும் மேய்ப்பதற்கு பாலைவனத்தில் இறங்க வேண்டியதுதான் ஒரு நிலைப்பாடாக மாறப்போகிறதா? அந்த நிலையை அடைந்து விட்டார்களா அல்லது அந்த நிலை அடைவதற்கு முதல் திருந்தி விடுவார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப கார்டியன் இங்கிருந்து வெளிவருகின்ற கார்டியன் பத்திரிகை ஒன்றை போட்டிருக்கிறது. அதாவது இந்த தடை, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான நீரிணை மீதான தடை இன்னும் இந்த மாதம் முடிவு, அதாவது ஏப்ரல் மாதம் முதல் பகுதி வரையும் நீடிக்குமாக இருந்தால் எண்ணெய் விலை $150 அல்லது $200 அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரித்தால் இந்த சின்ன சின்ன நாடுகளோ ஈவன் பெரிய நாடுகள் கூட தாக்கு பிடிக்காத முடியும் நிலைமை. உலகம் ரிசெஷன் இல்லாம டிப்ரெஷனுக்குள்ள போடும் என்றுதான் கூறுகிறார்கள். இப்ப நாங்கள் எல்லோரும் எண்ணெய் விலையை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஃபெர்டிலைசர், பசலை வகை கிட்டத்தட்ட 30 உலகத்துக்கு தேவையான 33% பசலை வகைகள் அந்த ஹார்மோஸ் நீரிணைகளால் தான் வருகிறது. சரி, வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யலாம், பசலை யூரியாவாக இருக்கலாம், அமோனியம் பாஸ்பேட்டாக இருக்கலாம், அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கலாம். ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கும் இந்த எல்என்ஜி கேஸ் தேவை. எனவேதான் இந்தியாவில் இருக்கிற யூரியாவை உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் அதை மூடுவதற்கு இப்போது முற்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், குளிர்காலம் முடிந்து பருவகாலம் தொடங்குகிறது. எல்லோரும் பயிர் செய்ய வலிக்கிறார்கள். உரம் இல்லை, எரிபொருள் விலை ஏற்றம், அது மிகப்பெரிய ஒரு உணவு நெருக்கடியை கூட இந்த உலகம் சந்திக்க போகிறது என்றுதான் இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனக்கு கிடைத்த இது ஒரு பூகோள அமைப்பில, ஜியோகிராபிக்கல ஈரானுக்கு இந்த ஹார்மோஸ் சந்தி ஒரு அணுக்குண்டை விட மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஆயுதமாக இருக்கின்றது. இப்ப ஈரான் அதை கெட்டியாக பிடித்திருக்கின்றது. இல்லை என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய சூப்பர் பவர். 33% அமெரிக்காண்ட ஆயுதங்களை கொண்டு குவித்தார்கள். 500 விமானங்கள், இந்த சண்டைக்கு முதல் அங்கு கொண்டு வரப்பட்டது 500 விமானங்கள் கொண்டு குவித்தார்கள். இன்றைக்கு ஒரு 21 மைல் அகலமான பாதையை திறக்க முடியாமல் எல்லா நாடுகளையும் கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதான் ஈரான் வெளியுறவு அமைச்சருடைய சொன்னார். முதலில் சண்டை துவங்கும் போது சொன்னார்களாம், தங்களை அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற சரணடைவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் 12 நாளுக்கு பிறகு சொல்லிடலாம், அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர், நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு வாருங்கள் என்று மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறினார். சரி, இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரானுடன் 15 நாட்கள் நின்று பிடிக்க முடியவில்லை. இப்ப என்னென்று ரஷ்யாவோட சீனாவோட சண்டை பிடிப்பீங்க? இப்ப ரஷ்யாவோட சண்டை பிடிக்க போது அமெரிக்கா, சீனாவை வீழ்த்த போது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த ஈரானோடைய இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால், அடுத்த 2 மிகப்பெரிய நாட்டோட இவ்வாறு மோதுவார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது உண்மையில் இந்த போரின் முடிவு அமெரிக்காவின் பலத்துக்கு, அமெரிக்காவின் அந்த இமேஜ், மற்றது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அதன் பவர் எல்லாத்துக்கும் விழக்கூடிய ஒரு பெரிய அடியாகத்தான் இருக்க போகுது. இப்போது நீங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அந்த கடற்பரப்பை இன்று அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஆப்ரகாம் லிங்கனாக இருக்கலாம், அதற்கு இணையாக இன்று அங்கு பேர் சொல்லக்கூடிய வகையில் 3-4 போர்க்கப்பல்களை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. ஏன் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நீரிணை பகுதி என்பது மிகவும் ஒரு சுருங்கக்கூடிய பகுதி அல்லது சுருக்கமான பகுதி. அதனை தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு கட்டுப்படுத்த முடியாத ஒரு போரியல் ரீதியாக ஒரு கையறு நிலையில் இருக்கின்றதா அல்லது பலவீனப்பட்டிருக்கின்றதா அல்லது அமெரிக்காவினுடைய இந்த தன்னுடைய போர்க்கப்பலை அந்த பகுதியிலே நிறுத்தி பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொன்னால் அந்த போரில் அவர்கள் தோல்வியுற்றார்கள் அல்லது தோல்வி முகம் என்றுதான் எடுத்துக்கொள்வது. என்னென்று சொன்னால், இதில் அமெரிக்கா 1990ஆம் ஆண்டு பாலைவன புயலை பார்க்கிறது. அப்போதும் இந்த போர்க்கப்பல்கள் இந்த ஆப்ரஹாம் லிங்கனும் நின்றது. அப்போதும் இந்த போர்க்கப்பல்கள் நின்றது. அமெரிக்காட்ட 11 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. அதை பெரியதாக யோசித்தார்கள். ஒவ்வொரு விமானம் தாங்கி கப்பலும் $12 பில்லியன் $20 பில்லியன் பெறுமதியானவை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது வடிவமைக்கப்படுகின்ற தாக்குதல் விமானங்கள் அந்த முன்னே காலத்தில் எங்கட ஊர்ல அங்க போராட்டம் ஆரம்பித்த போது சொல்வார்கள் கெரில்லா தாக்குதல்.
கெரில்லா தாக்குதல் இந்த பெரிய படையையும் தகர்த்தளித்துவிடும். எனவேதான் இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சண்டையில் உலகிலேயே மிகப்பெரிய இராணுவத்தினர் அப்ப 10 லட்சம் படையினர் இந்தியாவில் இருந்தார். 1.5 லட்சம் கூட 2 லட்சம் பேரையும் கொண்டு திறக்கினார்கள் மண்ணாத்து காட்டுக்கு. ஆனால் வெல்ல முடியவில்லை. கெரில்லா சமச்சீரற்ற போர் முறை. அதே போலதான் இதுக்கும் ஒரு சமச்சீரற்ற போர் முறை. அது மட்டுமல்லாது நவீன தொழில்நுட்பம். சீனா உடனுக்குடன் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ரஷ்யா உடனுக்குடன் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கனை காணவில்லை என்று சொன்னார்கள். நேற்று சீனா சேட்டலைட் சொல்லி போட்டிருக்கேன் என்று சொன்னால் இந்த ஓப்ஸ்ப்ரே என்ற ஒரு விமானம் இருக்கின்றது. 2 ஃபேன் உள்ளது. அது வேர்டிக்கலாக ஏறி இறங்கும். கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் மாதிரி தான். அது சவுதியின் சுல்தானியா பேஸ்ல இருந்து எழும்பி போய் ஓமான் கடற்கரையில இறங்கினோம். அப்ப சீனா அந்த சேட்டலைட்டை பார்த்து சொல்லிச்சுது, ஓகே இது போய் ஓமான் கடற்கரையில இறங்குறபடியா அது விமானம் தாங்கி கப்பல்ல தான் இறங்கும். அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் அங்கதான் ஒழிச்சு நிக்குது என்ற மாதிரி தான் சொன்னார். பார்த்தாலும் அங்கதான் நிக்கிறது சேட்டலைட்ல பார்த்தா. அப்ப முதல் 350 கிலோமீட்டர்ல நின்றதை இப்போது 1100 கொண்டு வைத்திருக்கான்ற ஒன்று ஏவுகணை பிரச்சனை. 2வது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள். இப்ப ஆளுநர் தாக்குதல் விமானங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருந்த ரடார் அதுதான் தலை சிறந்த ரடார். அது $1 பில்லியன், 2000 மில்லியன் டாலர்கள். அதை போய் இந்த விமானம் அடிச்சு விழுத்தது என்றால் அந்த ரடார் என்னத்துக்கு இருக்கிறது? விமானம் வாழ்ந்த கண்டறியறது தான் ரடார் இருக்கு. அந்த ரடாரை அடிச்சால் பிறகு எதால் அதை கண்டுபிடிக்கிறது? அதான் அந்த பிக்சர். அப்ப அந்த ரடார் அடி விழுந்தா பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. அப்ப விமானம் தாங்கி கப்பல் இருக்கிற ரடாரால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சரி, இப்ப சுடலாம். 100 விமானம் வந்தால் நீங்கள் 99 சுடுங்க, பிரச்சனை இல்லை. 1 விழுந்தாலே சக்சஸ் தான். அதான் அந்த சிக்கல். அப்ப சமச்சீரற்ற போர் முறை, நவீன போர் தொழில்நுட்பம். இப்ப ஈராக்கில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் விக்டோரியா தளத்துக்குள்ள இந்த FPV என்ற ட்ரோன் இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் பாதிக்கிறார்கள். ஈராக்கின்ற படையினர், ஈராக்கின்ற ஈரான் ஆதரவு படையினர் குழுக்கள் அவங்கள் சாஹிப் பண்ண பாதிக்கிறார். அந்த FPV ட்ரோன் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் படம் பிடிச்சு போடுது. ஒருத்தரும் அதை தடுக்கவும் இல்லை. அங்கங்க என்னென்ன இருக்கிறது, எத்தனை லொரியல் நிற்கிறது, எத்தனை வாகனங்கள், சகலதையும் போடுது. அதே போல தொழில்நுட்ப உதவி, சீனாண்டையும் ரஷ்யாவின்றையும் தொழில்நுட்ப உதவி. அவர்கள் தொழில்நுட்ப உதவியை வழங்க மாட்டார்கள் என்று இவர்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் உக்ரைனில் நீங்கள் என்னத்தை ரஷ்யாவுக்கு செய்தீர்களோ, உங்கள் அத்தனை சேட்டலைட்டையும் கொண்டு வந்து விட்டு ரஷ்யாண்ட எங்கெங்க விமானங்கள் நிற்கிறது, எங்கெங்க எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கிறது என்று உக்ரைனில் இருந்து தாக்கி அளித்தீர்களோ, உங்களுடைய ஆலோசகர்கள், நேட்டோவின் ஜெனரல்கள், புலனாய்வு தகவல்களை, அதே வேலையை இப்போது ரஷ்யா இங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்க தளங்களுக்கு எதிராக. நீங்க இப்போது ஹார்மோஸ் ஜலசந்தி தொடர்பான பல தகவல்களை குறிப்பிட்டீர்கள். இன்னும் ஒரு தெளிவுபடுத்தலுக்காக இந்த வினாவினை உங்களிடம் கேட்கின்றோம். 1 மில்லியனுக்கு அதிகமான கடற்கனிவடிகள் அந்த பகுதியில், ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக ஜிபிசி விரைவு படகுகள், அதாவது வெடிமருந்துகள் அடங்கிய ஜிபிசி விரைவு படகுகள், அவையும் 100க்கும் மேற்பட்டவை அந்த பகுதியிலே தரித்து நிற்பதாக கூறப்படுகிறது. அதற்கும் மேலதிகமாக நீங்கள் இப்போது குறிப்பிட்டிருந்தது போல் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் 1200 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சென்று விட்டது. போர்க்கப்பல் ஜெராடும் அந்த பகுதிக்குள் நுழைந்து அதுவும் இப்போது பின்வாங்கி இருக்கின்றது. அதன் பின்னர் இப்போது இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் ட்ரிப்போலி என்கின்ற போர்க்கப்பல் ஒன்று ஹார்மோஸ் நீரிணையை முன்னோக்கி நகருகிறது. அந்த தங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போர்க்கப்பலையும் அந்த இடத்தில் இறக்குவதனால் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், அதனுடைய பின்னணிகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இப்போது ட்ரிப்போலி என்கின்ற போர்க்கப்பல் அங்கு நகர்கிறது என்றால் ஆப்ரஹாம் லிங்கன், ஜெராட் போன்ற போர்க்கப்பலால் சாதிக்க முடியாத அதிசக்தி வாய்ந்த திறன் ஏதாவது இந்த கப்பலிடம் இருக்கின்றது. ட்ரிப்போலி கப்பல் அது ஒரு சிறப்பு நடவடிக்கை கப்பல். அதில் யார் போகிறார்கள் என்று சொன்னால் 2500 மரைன் படையினர், ஈரூடக தாக்குதல் படையினர் போகிறார்கள். அதைத்தான் ட்ரம்ப் கூறினார். அவர்கள் அங்கு போகிறாங்க. அவர்கள் முதலில் ஓக்கியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு, ஜப்பானில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்ட பின்னர், பிறகு அதாவது பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு பயிற்சியை மேற்கொண்ட பின்னர் தரையிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதையும் அந்த கப்பல் இப்போது எங்க நிற்கிறதுன்றதை லைவா சீனா சேட்டலைட்டால போட்டுக்கொண்டிருக்கு. இப்ப நேற்று நான் பார்க்க சீனா சேட்டலைட்ல போடுறாங்க, அந்த கப்பல் தென் சீன கடலில் கடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ட்ரிப்போலி கப்பல் எங்க வருது என்று உடனுக்குடனே தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க.
அமெரிக்கா சொல்லி இருக்கிறது இந்த பிளானட்டரி லேப் என்று சொல்றது அவங்களாம் மிகப்பெரிய சேட்டலைட் நிறுவனம். அவங்கள்ட்ட அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, அது ஐரோப்பாண்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது, நீங்கள் இப்போதைக்கு உங்களோட சேட்டலைட் படங்களை போடாதேங்கோ, 2 கிழமைக்கு பிந்தி பிந்தி போடுங்கோ. ஏனெண்டா அது ஒன்று தங்களோட இழப்புகளை கண்டறிகிறாங்க, ரெண்டாவது தகவல்களை சேகரிக்கிறார்கள். ஆனால் சீனாக்காரன் 300 சேட்டலைட் இதுக்குள்ளதான் நிற்குது. 300 சேட்டலைட்டை வச்சு அவங்க லைஃப் டைமா செய்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த ட்ரிப்போலி கப்பல் ஏன் போகுது என்று சொன்னால், இப்போது கொமாண்டோஸ் இருடா படையினர் இறங்க போகிறார். காக் தீவுகளை பிடிக்கிறதா சொல்லுகிறார்கள், அல்லது ஹார்மோஸ் நீரிணையை பிடிப்பது. இது 2 தான் அவர்களுடைய நோக்கம். 3ஆவதாக வேணும் என்று சொன்னால் அந்த யுரேனியம் 400 கிலோ யுரேனியத்தை சிறப்பு நடவடிக்கை மூலம் கைப்பற்றலாம். ஆனால் இது சாத்தியமானால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் கூறியது போல ஈரானிடம் பெருமளவான கன்னிவெடிகள் இருக்கின்றன. சில கன்னிவெடிகள் கடற்படை கப்பல் முட்டியதுடன் வெடிக்கக்கூடியவை, சில கன்னிவெடிகள் நிலத்துக்குள் புதைந்திருக்கும், கப்பல் போகும்போது அது இந்த சென்சர்ல வச்சு அடிக்கும், அப்படி இருக்கின்றது. அதை விட 300 விசப்படகுகள் இருக்கின்றன, சிறிய ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் என்று சொல்றது. அதை விட சர்ஃபஸ் சீ ட்ரோன் இருக்கிறது, மேலால போற சீ ட்ரோன், அண்டர் வாட்டர் சீ ட்ரோன் இருக்கிறது, லிதியம் ட்ரோன்ன்றது அது இன்னும் கிட்டத்தட்ட டோபிட்டோ மாதிரி தான் செய்திருக்கிறாங்க, அப்படியானது இருக்கிறது, இப்படி ஊறிப்பட்டது இருக்கிறது. 2வது, இந்த ஹார்மோஸ் ஜலசந்திய அந்த நீரிணையை கடந்துதான் இந்த ட்ரிப்போலி போய் அங்கு இறக்கணும் கொமாண்டோஸ். இல்லை என்று சொன்னால் கொமாண்டோஸை உலங்கு வானூர்திகளில் கொண்டு போய் இறக்கணும். அந்த காக் தீவு ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட 25 மைல்ல இருக்குது, 32 கிலோமீட்டர் அப்படி வேணும். அப்ப அதுக்கு ஈரான் ஆட்லர் ரேஞ்சுக்குள்ள தான் அது இருக்குது. இப்ப ஈரான் சொன்னது, நீங்கள் இறங்குங்கோ, நான் அந்த தீவையே தரமட்டமாக்கி விடுறேன். அது ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவில் சிறிய ஒரு தீவு. அதை பிடித்து வைத்திருந்தால் அதுக்கு சரி. இப்ப சிறப்பு படையணின்றது என்ன செய்யறது, பிடிக்கும் ஒரு இடத்தை அவங்க தங்களோட ஒரு டெக்னிக்கை, தங்களோட ஒரு போரிய வியூகத்தை வச்சு அவங்க பிடிப்பாங்க. ஆனால் அதை தக்க வைக்க மற்ற படம் தான் வரும், அவங்களால நெடுக நிற்க முடியாது. இப்ப அதுக்கு சப்ளை வேணும், எதுக்கால சப்ளை கொண்டு வர்றது? அப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதுவும் ஒரு உளவியல் தாக்கமாக அவர் கொமாண்டோஸ் வருகினம் இறங்க போயினம் என்று உளவியல் தாக்கமாக இருக்கிறதே தவிர இந்த நடவடிக்கை என்பது நான் நினைக்கவில்லை அவர்களுக்கு அது சாத்தியமாகும். ஈரான் போர் முனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இராணுவ ரீதியான நகர்வுகளும் இராணுவ ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளும் போரியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனமான நிலைமைகளும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.